இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் புட்டு வந்து நம்ம அந்த ஸ்டீமர் இல்லாமல் வீட்டில் இருக்க நார்மல் பாத்திரத்தை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ராகி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கட்டி இல்லாமல் நல்லா பூ மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கம்மி மாவு தான் நான் ஸ்டீமர்லேயே வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கனால நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வெந்து வந்தால் போதும். ரொம்பவே சூப்பரான புட்டு ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலும் அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே முறுக்கு உரல் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஒரு லேயர் பார்த்திங்கன்னா புட்டுமா வச்சு இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு அமுக்கிடுங்க. அதுக்கு அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயும் வெல்லம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துருங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டடாக செஞ்சுருங்க. அந்த உரல் ஃபுல்லாக எவ்வளோ அந்தளவுக்கு கொள்ளுதோ அந்தளவுக்கு ஃபுல்லாக செஞ்சுட்டு உரலில் கீழே பார்த்திங்கன்னா அச்சு மாற்றுறது கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இதை நைஸாக கழட்டுற மாதிரி இருக்கும். மெதுவாக அதை பொறுமையாக கழட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புட்டு அப்படி வெளில வந்துடும். ரொம்பவே ஈஸியாக கேரளா ஸ்டைல் புட்டு நம்ம வீட்லேயும் செய்யலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.